மதிக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு என் புள்ளைய அடிச்சு கொன்னுறாதீங்க அப்படின்னு மதியோட அப்பா பேசுனது யாருக்கெல்லாம் கண்கள்ல கண்ணீரை வர வச்சுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, உண்மையிலே உண்மையிலே புள்ள இந்த பெத்தவங்க ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. அப்படி இரு இப்படி இருன்னு பெத்தவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிறைய இடங்கள்ல தவறுகள் நடக்குது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வர நேரம் பூரா திட்டிட்டு திட்டிட்டு தானே போனாங்க. இந்த வாட்டி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்கல்ல. ஆமாங்க, எத்தனை நாளைக்குங்க? என்ன அவங்க பிள்ளைய பத்தி அவங்களுக்கு தெரியாதா? அந்த பயம் அந்த அப்பா அம்மாவோட கண்ணுல நல்லா தெரிஞ்சுங்க. உண்மையிலே எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க. அவ்வளோ அழகா அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தாங்க சொல்லணும். நீ கவலைப்படாதம்மா, எதா இருந்தாலும் நாங்க இருக்கோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, ராமமூர்த்தி சார் சூப்பர் சார். ஒரு பொண்ணா இருக்கிற நமக்கு தெரியுங்க அப்பா அம்மாவோட வலியும் வேதனையும். அவ்வளோ அழகா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றதுங்க, மதி மேல என்னங்க தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளை அடிச்சாதான் தப்பு. ஆனா இன்னைக்கு மாமியால பாத்தீங்களா எப்படி திருச்சு கட்டுது? அட்டே அம்மா, ஒண்ணுமே பண்ணல. ஏண்டி சொன்ன பேச்ச கேளுன்னு இருப்பேன், இவ எகிரி பேசிட்டா. அதுல கோவம் வந்து அடிச்சுக்கிட்டேன். அதுக்காண்டி இவ அடிப்பாளா? அதாவது தனக்கு மட்டும் அமைங்கி பேசுது, அடுத்த பாட்டில மட்டும் ஏறி பேசுது. ஏத்தி அப்படியே பெருசா மிகப்படுத்தி பேசுறது. அம்மாடியோ லட்சுமி, நீ பெரிய ஆள்தான். ஆனா ரேவதி சூப்பர். ஏன்டா நீ அடிச்ச? என்னடி நீ அவ பக்கம் பேசுற? தங்கராஜும் அதே மாதிரி கேக்குறான். நான் நியாயத்தை பேசுறேன், கரெக்டா தானங்க பேசு ரேவதி. சும்மா சொல்லக்கூடாது. மலர் இன்னைக்கு நல்லாத்தான் பேசுனாங்க, பாக்கியராஜும் பேசுனாங்க. இப்படித்தாங்க வாயை திறக்கணும். இப்ப பேசுனதுனால என்ன பண்ணி பிடிச்ச லட்சுமி? ஏய், என்ன நீ அவளுக்கு பேசுற? நீ பேசாம இரு. அவ்வளவுதானே சொல்ல முடிஞ்சு? ஓங்கி கையை நிடிச்சா என்ன? ஓங்கி கையை நிட்டுற அளவுக்கு விஜயா மாதிரி அந்த பஜாரியும் இல்லைன்னு சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அம்மாவை என்ன லிஸ்ட்னே சொல்ல முடியல. அதை விட தங்கராஜோட கேரக்டரும் புரியல. மாமனாரை கூட்டிக் கொண்டே வச்சு மன்னிப்பு கேட்டுருங்க. ஆகுனா இதை கேட்பாங்கன்னு எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. மன்னிப்பெல்லாம் ஏன் பையன் கேட்க முடியாது, அவதான் கேட்கணும். அது என்ன, 2 பேரும் அடி வாங்கியிருக்காங்க. எங்க பிள்ளைய நாங்க அடிக்கிறதுக்கா பெத்து வளர்த்துருக்கோம்? ஐயோ, இன்னைக்கான ஹைலைட்டு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா மதியோட அப்பா அம்மா அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இன்னைக்கான எனக்கான ஓட்டு இவங்க 2 பேருக்கும் தாங்க. அச்சோ, அப்பா அம்மா நீங்க சூப்பருங்க. இப்படிதாங்க பிள்ளைய விட்டு கொடுக்காம இருக்கணுங்க. எல்லா நேரத்துலயும் ஒரு நேரம் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணுமா? இன்னைக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அந்த பிள்ளை என்னங்க தப்பு பண்ணுச்சு? மனசு நொந்து போயிருக்க நேரத்துல வாடி அப்படின்னு கூப்பிட்டா அவ மனுஷியா இல்ல மிஷினா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவர் ஷாரி அப்படிம்பாரான். ஆனா நம்ம மதி எப்படி ஷாரின்னு கேட்டதோட விடலையே, இனிமே அடிச்சா திருப்பி அடிப்பேன். அட்டே அப்பா, மதி பேசுற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் விஜயகாந்த் சார் தான் பாக்குற மாதிரி இருக்குங்க. அப்படி பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. தங்கராஜுக்கு என்ன தெரியுமா பயம்? இந்த பிள்ளை இருக்கிற கோவத்துக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பாம விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு. இந்த புருஷங்காரன் இருக்கானே, ராஜலட்சுமியோட புருஷன், ஓய் ஓய், அவர் பேசுனா மட்டும் எனக்கு என்னமோ காமெடியாத்தாங்க தெரியுது. கோவமே வர மாட்டேங்குதுங்க. அப்புறம் நம்ம சுரேஷ் தம்பி, ஏன் தம்பி நீங்க 2 பேரும் சூப்பரா சிறந்த தம்பதியெல்லாம் வரப்போறீங்க, சும்மா லொடன்னு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்கப்பூர்வம் அடிப்படை தங்கராஜ் புகழ்த்தி போட்டு விட்டதுதாங்க. சீக்கிரம் ஒன்று சேருடான்னு. அதுக்குன்னு நேரங்காலம் வேணாமா? அப்படித்தானங்க மதியம் சொல்லுது. அதுவும் கரெக்டாக தான் பேசு. நான் ஒன்றும் வம்பு பண்ணவே இல்லைப்பா. ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அதை மீறி இது என்னங்க சொல்றது, அந்தரங்கத்தை. ஐயோ. இப்போ மதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள இப்போ கூட்டிக்கிட்டு வர்றாங்க பாக்கியராஜும் நம்ம மலரும். உள்ளுக வந்த கையோட, ஏய் என்ன திமுறா, உங்க அப்பா அம்மா உனக்கு பேசிட்டான்னு அந்த பிள்ளைங்க மதி உள்ளுக்க தாங்க போக போகுது. அப்படியே நிற்கிது, திரும்புது. என்ன என்ன ரொம்ப பண்ற? என்ன உன்னை அப்படியே விட்டுருவோம்னு நினைச்சியா? இப்போ நான் என்ன பண்ணேன்? பேசாம தான் இருக்கேன். நீங்க ஏதாவது பேசி கீறி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னா அவ பேசிட்டா அவ அடிச்சிட்டா அப்படித்தானே சொல்லுவீங்க. ஏய் அப்படின்னு மறுபடியும் பேச, அத்தை சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா மதி, பிரச்சனை வேணாம்மா. குடும்பம்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். உங்க அப்பா அம்மா பாத்தியா எவ்வளவு நொந்துகிட்டு போறாங்க? நொந்துகிட்டு போலங்க, அவங்கள நொந்துகிட்டு போக வைக்கிறீங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, பாத்தீங்களா? இவளுக்கு போய் நீங்க வக்காலத்து பேசுறீங்க, உங்களே எதிர்த்து பேசுறா. இவ வேணாம் மாப்பிள்ள, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அத்தை சும்மாதான் வேணான்னா வெட்டிக்கிறது அப்படி இப்படிலாம் முடியாது உடனேலாம். சும்மா இருங்க, உங்க பிள்ளைக்கு வேலை வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அப்பன் மாமனாரை பார்த்து மிரட்ட, சும்மா இரு ராஜலட்சுமி அப்படின்னு பொண்டாட்டி அடக்குறாரு. அதுக்கப்புறம் மதி, நானும் சுரேஷ்கிட்ட அட்வைஸ் பண்றேன், நீனும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா, நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ல, அதான் அதான் பாத்தியா, இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்றா பாரு, அதான் அந்த திமிருங்கிறது. அத்தை சும்மா இருங்கன்னு. மதி நீ போ, மலர் கூட்டிட்டு போ அப்படின்ட்டு உள்ளுக்க போயிடுறாங்க.
போனதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு மதி கை கொடு கை கொடு கை கொடு அப்படின்னு கை கொடுக்க என்ன பண்ணுறக்கா நீங்கள் என்ன திட்டுவீங்கன்னு பார்த்தேன். என்ன மதி நீ என்ன லூசா? நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன்? இல்லை அன்னைக்கு என்ன திட்டுனீங்கல்ல, ஐயோ கிறுக்கி, சும்மா ஒரு சாரி கேட்டு ஒரு டம்ளர் பிரச்சனை, சரி விடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணது தப்பு. நான் இன்னைக்கு சுரேஷ் மேல நான் நியாயம் சொல்லவே மாட்டேன். அவன் பண்ணது தப்பு தப்பு தப்பு. அதனால நீ திருப்பி அடிச்சது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அப்பா அம்மா கூட மதி பண்ணது தப்பு தான் திருப்பி அடிச்சது. ஆனா மாப்பிள்ளை அடிச்சது தப்பு தானேன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்லவே மாட்டேன். அவன் அடிச்சது தப்பு, திருப்பி நீ அடிச்சது சரி சரி அப்படின்னு சொல்ல அக்கா அப்படின்னு கட்டிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்ன சந்தோஷம்? புருஷனை அடிச்சதா? ஐயோ அக்கா நான் அதை சொல்லலை. அப்புறம் எங்க அப்பா அம்மா இன்னைக்கு எனக்காக பேசுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்களும் எனக்காக பேசியிருக்கீங்க. அத்தைன்னு கூட பார்க்காம அத்தைகிட்டே ஏத்து பேசுனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அழுகுறாங்க. அவ்வளோ கண்ணீர் தார தாரையா போகுது. மதி ஏம்மா எதுக்கு அழுகுற? நான் உண்மையிலேயே அப்பா வந்து என்ன திட்டுவாருன்னு நினைச்சேன். நமக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுது. ஏம்மா அப்படி விட்டுருமா? அன்னைக்கு ஏதோ சின்ன பிரச்சனை விட்டேன். இனிமேலும் நான் விட மாட்டேன். நீ கவலைப்படாத. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு சொல்லுவேன். உனக்காக அக்கா அக்காவா நான் இருப்பேன். கரெக்டா? போதுமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவை தட்டிட்டு, அதாவது சாத்திட்டு தானே பேசுறாங்க. கதவு தட்டுறாங்க. யாரு? அவன் தான் வந்துட்டானோ தெரியல. கதவை திறந்தா பாக்கியராஜ். வாங்க. என்ன ஏன் கதவை தாப்பா போட்டிருக்கீங்க? இல்ல என்ன அக்காளும் தங்கச்சியும் கூடி கும்மாளம் போட்டு ஹைஃபை பண்ணிக்கிட்டீங்களா? எப்படிக்கா கரெக்டா சொல்றாரு? என் புருஷன் அப்படித்தான். என் முகத்தை பார்த்தே எல்லாம் புரிஞ்சுக்குவாரு. என்ன பாக்கியராஜ்? ஐயோ அத்தை அப்படின்னு மதி சொன்னோன்னே, அத்தையா அப்படியே பயப்படுறாங்க மலரு. என்னக்கா எந்த பயம் பயப்படுறீங்க? அது சும்மா பயப்படுறப்ப பயப்பட்டுதான் ஆகணும். பேசுறப்ப ஜாலியா அப்படிதான் பேசிக்கணும். பாக்கியராஜ் பாக்குறாங்க. இங்க பாருமா மதி, நீ எதுவும் நினைக்காத, உனக்காக நாங்க இருக்கோம் போதுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்களா? எதுக்குமா? இல்ல எனக்காக பேசுனது. என்னம்மா இது கூட பேச மாட்டேமா? உன் பக்கம் நியாயம் இருக்கு. அவன் அடிச்சது தப்பு. பொண்டாட்டிய பூ மாதிரி வச்சுக்கணும். என்ன பேசிட்டு இருந்தா என்ன அப்படிங்கல. அப்படிலாம் இல்லை, அவர் என்ன பேசினார்னு உங்களுக்குலாம் தெரியல அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு? அப்படியே மதி தலையை குனிகிறாங்க. பாக்கியராஜ் போ பாக்கியராஜ். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி நான் வர்றேன் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு பாக்கியராஜ் போறாரு. போனதுக்கப்புறம் மறுபடியும் மதி உட்காரு, என்ன நடந்துச்சு, என்னமா பிரச்சனை? அப்புறமா மதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரும் இல்லை அக்கா தானே அப்படின்னுட்டு. நானே ஒரு மாதிரி மனசே நொந்து போயிருக்கேன்க்கா. என்னை போயிட்டு நான் என்ன சொல்றது? என்ன கையை பிடிச்சி இழுக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஒரு ஒரு தேர்ட் ரேட் மாதிரி ஒரு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல தெரியுமா? வேலை போச்சு நான் இருந்தேன்க்கா அப்படி இப்படின்னு அழுகுது. அப்போ அது கூப்பிட்டானா? ஆமாக்கா நான் நான் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு மனசு மென்டலியாக நான் ப்ரிப்பேராக இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு படித்தவன் ஒரு நல்ல பண்பால நான் என்னன்னு இருக்கணும். சரி பொண்டாட்டிக்கு முடியலைங்கிறா அப்படின்னு நினைக்க வேணாம். இல்லை என் மனசு அவர் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்காரா? என்ன நடந்துட்டாரு? எப்படி நான் அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியலை அப்படின்னு அழுகுறாங்க. சரி 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 விடு. சுரேஷ் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு. நீ எதுவும் நினைக்காத. நீ சரி விடு. நீ வா என் கூட வா, கிச்சனுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்குக்கா? எதுக்கா? நீங்க எது ஏதாவது பிரச்சனை வரும் வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க மலரு. சுரேஷுக்கிட்ட அவங்க அப்பா ஆத்தாவும் இங்க பாடுறா, அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே நில்றா. அவங்க அப்பா ஆத்தா வேற ஏத்தி விட்டு போயிருக்காங்க. எதா இருந்தாலும் என் பிள்ளைய கொண்டுறாதீங்க எனக்கு சொல்லுங்கன்ட்டு போயிருக்காங்க. அவளே வேணுக்குன்னே கத்தி எடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டு சுரேஷ் தான் பண்ணான்னு சொன்னாலும் சொல்லுவாடா. பார்த்துருடா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, அப்படிப்பட்ட ஆளுதான் இப்ப அங்கிட்டும் கொம்பு சூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கடா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. என்னம்மா நீ இப்படிலாம் மிரட்டு விடுற அப்படிங்கிறாரு. பயந்தாங்குழியா இருப்பேன் போல இருக்கு. நான் சொல்றது கேளு, பார்த்துரு, தள்ளிரு, அவ்வளவுதான். அவகிட்ட எதுவுமே பேசாத சரியா? ஆனா அதுக்காண்டி அப்படி இருந்துடாத. என்னன்னா என்னன்னு பேசு, ஆனா தள்ளி நின்று பேசு அப்படின்ட்டு போறாங்க. இவர் ரூமுக்கு போறாரு. பாக்குறாரு எங்க ஆளை காணோம். எங்க போயிட்டா? வீட்டை விட்டு போயிட்டாளா? போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அவங்க அப்பா அத்தா தான் விட்டுட்டு போயிட்டாங்களே. ஆனா இன்னைக்கு ஆச்சரியங்க, அப்பா அத்தா கூப்பிடுறாங்க. மதி நான் வரலன்றுச்சு. அங்க வந்தா என்னங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு இருந்துருச்சுங்க. உண்மையில பரவாயில்லன்னு தான் சொல்லணும். மதிய அன்னைக்குமே தான் மதி போகலைங்க. நல்ல பிள்ளைங்க உண்மையில. டக்கு டக்குன்னு வீட்டை விட்டு கோச்சிட்டு போகாம வாசல்ல தான் உட்காந்துருச்சு. மதி ஹேண்ட்ஸம் பண்ணலாங்க மதிக்காண்டி. சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தேடுறாரு. எங்க போயிட்டாளா? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ அப்படின்னு மெல்ல போய் பாத்ரூம் கதவை வச்சு பார்க்க பாத்ரூம்லேயும் திறக்கிறாரு. இல்லை
நீ தொறக்கறியே உள்ளுக்கு ஆள் இருந்தா என்னடி பண்ணியிருப்ப அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையில சுரேஷ் வல்லுன்னு விழுகையெல்லாம் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிரிப்பு தாங்க வந்துச்சு. என்னன்னே தெரியல. ஏன்னா சுரேஷ் வந்து மதிக்கு புருஷன் தான் இப்போதைக்கு. நாளைக்கு ஹீரோ, ஹீரோயினா வலம் வரப் போறாங்க. அதனால அவர கொஞ்சம் மன்னிச்சு தான் போடா போடா போயிட்டு போடா பொழச்சு போடா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இப்ப மதிய தேடிட்டாரு. காணோம். ஒருவேளை வெளியில எங்கேயும் போயிட்டாளா அப்படின்னு இங்கிட்டு அங்கிட்டு தேடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே மதியும் மலரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, கிச்சனுக்கு போறாரு. ஓ! இங்கே தான் இருக்காளா? திமிரு பிடிச்சவ அப்படின்ட்டு அப்படின்னு அப்படி செமுறுறாரு. அப்படியே பார்க்குறாங்க மதி. பார்த்துட்டு ம்ம். மலரக்கா வந்திருக்காரு அப்படிங்கல. யாரு? ம், ம் அப்படிங்கல திரும்புறாங்க. வா சுரேஷு வா. ஒண்ணும் இல்ல அப்படின்னு தண்ணி எடுத்து பிடிச்சு குடிக்கிறாரு. என்ன சுரேஷ் வேணும்? ஒண்ணும் வேணாம். நான் யார் கூடயும் பேச ரெடியா இல்ல. ஏம்மா? ஏன் 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 சுரேஷு? ஆமா, எனக்காக அண்ணி இருப்பீங்கன்னு நெனச்சேன். இப்ப எனக்காக இல்லைல்ல. யார் யாருக்காகவோ இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? நான் எதுக்கா உங்ககிட்ட பேசணும்? என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசுற? நான் எல்லாருக்காகவும் தான் பேசுவேன். நீ எனக்கு தம்பினா, அதுவும் எனக்கு தங்கச்சி. 2 பேரும் எனக்கு வேணாமா? சொல்லு அப்படிங்கிற. உங்களுக்கு நான் மட்டும் தான் அண்ணி வேணும். அது என்ன சுரேஷ் போங்கா இருக்கு? இதெல்லாம் தப்பு. இப்ப பேசுறது தப்பும்மா. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தோசை ஊத்தி தாங்க. ஆ இப்ப யார்ட்ட தோசை கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட தான் அப்படிங்கிறாங்க. இப்பதான் என்னைய வேணான்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி? அப்படிங்கிறாங்க. அண்ணி ஏன் அண்ணி? எனக்கு நீங்க முக்கியம். நான் முக்கியம் நீங்க நினைக்காட்டி நீங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். எனக்கு தோசை ஊத்தி தாங்க. நான் பாத்திரம் கிடக்கு. இதெல்லாம் விளக்கிட்டு தான் அப்புறம் தான் பண்ணணும். ஐயோ! ஊத்தி தாங்க. சட்னிலாம் இல்லையேப்பா. சட்னி வச்சு தாங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. எனக்கு பசிக்குது அண்ணி. ராத்திரிலேருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் எனக்கு பசிக்குது. எனக்கு வேலை இருக்கு. வேலை இருந்தா என்ன? பண்ணி தாங்க அப்படின்ட்டு போக, ஏய் தள்ளு அப்படின்னு ஒரு இடி இடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு டம்ளர வச்சுட்டு போறாரு. அப்பதான் பார்க்குறாங்க மதி. அவனுக்கு கொழுப்பு. ஏன்? எத வச்சு சொல்றீங்க? அங்கனக்குள்ள டம்ளர் வைக்கக்கூடாதா? இங்க வந்து உன்னை இடிச்சுட்டு தான் வச்சுட்டு போகணுமா என்ன? அப்போ திருந்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவனாவது திருந்துறதாவது. திருந்துறதுக்கு நாளாகும். வா நீ சட்னி அடி. நான் தோசை ஊத்துறேன் அப்படின்னு சட்னி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீனே ஊத்து அப்படின்னு தோசைய ஊத்த சொல்றாங்க. இவங்க வேலைய பார்த்துக்கிட்டே 2யும் பண்ணிடுறாங்க. மதி என்ன பண்ணுது? மலர்ட்டயே குடுக்குது. மலர்க்கா நீங்களே போய் குடுங்க. நான் குடுக்கல அப்படின்னு சொல்ல, சரி சட்னியும், தோசையும் எடுத்துட்டு போய் சுரேஷு வா நான் சுட்டுட்டேன் அப்படிங்கல. சரின்னு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டா ஆஹா! சூப்பர் அண்ணி. ஐயோ! அண்ணி வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்களே! அடுத்து அவங்க மாமனார், மாமியார் வர்றாங்க. அவங்களும் எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. பசி ரொம்ப எடுக்குது. அப்பப்பப்பா! மலரு சாப்பிட்டியா? சமைச்சிட்டியா? அப்பப்பப்பா! எனக்கு ஒரே பசி. மலரு சமைச்சிட்டியா? சாப்பாடு எடுத்து வை அப்படின்ட்டு, அங்க தான் அத்த வச்சிருக்கேன். எடுத்து வச்சு சாப்பிடுங்க. திமிரு. இல்ல அத்த. அம்மா வேணாம்மா. நான் உன்னைய சொல்லம்மா. நானே எடுத்து வச்சுக்கிறேம்மா. திமிருன்னு தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சுக்கோ. ஐயோ! அத்த ஏன்? ஆமாம்மா. என்னைய திமிருன்னு சொல்லிட்டாளுங்கன்னு கொடி பிடிச்சாலும் பிடிப்பீங்க. அப்படின்னு தட்டுல தோசை எடுத்து வச்சு சாப்பிட, ஆஹா! சூப்பரா இருக்கே! மலரு சும்மா சொல்லக்கூடாது. நீ என்னதான் பேசினாலும் நல்லா சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு 2 பேரும் வெளிர் ஓட்டுதுக. ஆனா போனதுக்கப்புறம் மலர புடிச்சு நல்லா தாங்க திட்டுனுச்சு. பயங்கரமா. ஏண்டி நீ மதி பக்கம் பேசுவியா? எங்களுக்கா பேச மாட்டியா? அப்படி இப்படின்னு. ஆனா பாக்கியம் இருந்துட்டு, மலரு வா டிஃபன் ரெடி பண்ணு அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாரு. என்ன இவன் எல்லாம் இப்படி போயிட்டானே அப்படின்னு அடங்கிடுறாங்க. இப்ப சாப்பிடையில, அண்ணி உங்க கை வண்ணமே வண்ணம் அண்ணி. சூப்பர் அண்ணி. உங்க கைக்கு வளையல் தான் போடணும். அப்படிதான் இருக்கு. ஐய்யய்யோ! இது என்ன சட்னி? அப்படிங்கிறாங்க. அது புதினா சட்னி அப்படின்னு சொல்ல, ஐயோ! இத்தன நாள் பண்ணத விட இன்னைக்கு சூப்பரா இருக்கே! அப்படி இப்படின்னு பாராட்ட, அப்ப நீங்க வளையல் போடணும்னா எனக்கு போடக்கூடாது. அப்புறம் யாருக்கு போடணும்? மதிக்கு தான் போடணும். 3 பேரும் தின்னுகிட்டு இருந்தது. அப்படின்னு வைக்க, உடனே மலர் வந்துட்டு, என்ன வாயில இருக்கிறத அப்படியே வச்சிருக்கீங்க? நல்லா இருக்குன்னு இப்ப தானே சொன்னீங்க. து நல்லாவே இல்ல. என்ன நீ இப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லாவா இருக்கு? என்ன சுரேஷு மதி பண்ணானோன்னா நல்லா இல்லைன்னு சொல்றியா? சாப்பாட்ட வீணடிக்க கூடாது. அத்தை நீங்க மாத்திரை போடணும். சாப்பிடுங்க. சரி எனக்கு என்ன? நீ தானே அத கொண்டாந்து குடுத்த. நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு 2ம் சாப்பிடுதுங்க. ஆனா சுரேஷ் என்ன பண்றாரு? தட்ட எடுத்து கொண்டு போய் அந்த அடுப்படியில கொண்டு போய் விளக்குற இடத்துல வச்சுப்புட்டு, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு தேவையில்ல. அவ சமைச்சது, கண்டவ சமைச்சதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு வச்சுட்டு வந்துடுறாரு. ரூம்குள்ள போய் உட்காந்துறாரு. வயிறு பார்த்தா பசி எடுக்குது. ஐயய்யோ! நல்லா இருந்துச்சே. ஒரு தோசை தானே சாப்பிட்டோம். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. சட்னி நல்லா இருந்துச்சு. இப்ப பசி எடுக்குதே. என்ன பண்றதுன்னு பறக்குறாரு. இப்ப பார்த்தா இங்க மலரும், மதியும் அங்கிட்டு அந்த வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா? அங்கிட்டு போய் நின்னு பேசுறாங்க. வேலைய பார்த்துட்டு துணிய காய போட்டுக்கிட்டு.
இவங்க அம்மாவும் அத்தாவும் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு உள்ளார போயிடறாங்களா. மெல்ல எட்டி பார்க்குறாரு, யாரும் இல்ல. மெல்ல மெல்ல வந்து அடுப்படிக்கு போயிட்டு, அப்பாடா சட்னி இருக்கு, தோசை இருக்கு, கப்பு கப்புன்னு அடிக்கிறாருங்க. அப்பா எவ்வளோ ருசியா இருக்கு அப்படின்னுட்டு மலரும் மதியும் வர்றாங்க. எப்படி அடிக்கிறார் பார்த்தியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கையில பொறையேறிடுது. பொறையேற அ "தண்ணி இந்தா கொழுந்தனாரே" அப்படின்னு மலர் குடுக்க, வாயில தோசையோட திரும்புறாரு. ஒண்ணும் இல்ல அண்ணி, எனக்கு பசி எடுத்துருச்சு அதான்" அப்படின்னு சொல்ல, "ஏன்? குடிங்க, குடிங்க இந்தாங்க" அப்படின்னு தண்ணிய குடுக்க, மதிக்கு சிரிப்பு வருது. "அடி பாவிகளா!" அப்படின்னு வேக வேகமா தண்ணிய குடிக்கிறாரு. ஐயய்யோ! மானம் போச்சே! ரொம்ப வீராப்பா இருந்தோமே! "டேய் சுரேஷு, தெரியாம திங்கிறத இப்படி காட்டிக் குடுத்துட்டானே கடவுளு" அப்படின்னு வந்துக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா வாய்ப்புகள் இப்படிலாம் வரலாம். எப்படி நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.